குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். குரூப் 4 வேக்கன்சி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான குரூப் 4 அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3/10/2025 இன்றைக்கி அவங்க ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து இதுதான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2022ஆம் ஆண்டுக்கு முன்பு வர வருவாய்த்துறையில் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் ஆகட்டும், அதே மாதிரி ஃபீல்டு சர்வேயர் பதவிகள் ஆகட்டும், இந்த 2 பதவிகளுக்கான காலி பணியிடங்களுமே குரூப் 4 மூலியமாக தான் வந்து தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் 2022க்கு அப்புறமா டிராஃப்ட்மேன் அண்ட் ஃபீல்டு சர்வேயர் இந்த பதவிகள் வந்து தொழில்நுட்ப பணிகள் தேர்வு மூலிமா தேர்வு செய்யப்படுது. அதனால் 2022க்கு முன்னாடி குரூப் 4ஓட வேக்கன்சி எவ்வளோ இருந்ததோ அது கூட வந்து 2025 வேக்கன்சியை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து கரண்ட்டாக நம்மளுக்கு இந்த 2 பதவிகள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம் வச்சு எடுக்கிறதில்ல. அப்படிங்கிறப்ப வேக்கன்சி வந்து ஆப்வியஸாக குறையும். அப்போ 2022க்கு முன்னாடி உள்ள வேக்கன்சிஸ் வந்து நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான வேக்கன்சி அது தெரியும். அதுக்கான ரீசன் வந்து இதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு கொடுத்துருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டு. இது போன்ற யூஸ்ஃபுல்லான அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.